நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பாத்தீங்கன்னா வீட்டில் எப்பவுமே ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மைக்ரோவேவன் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம நம்மளால இந்த காலகட்டத்தில் வாழவே முடியாது. பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில், ஏன் நடுத்தர வீட்டில் கூட வாரத்துல ஒரு நாள் கம்பெனிக்கு போறாங்க, ஐடி கம்பெனிக்கு போறாங்க, வேலை செய்யறாங்க. வாரத்துல ஒரு நாள் இவங்க என்ன பண்றாங்க, இந்த காய்கறி, கறி, மீன், இறைச்சி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு சமையல் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடறாங்க. அதை தினமும் எடுத்து சூடு பண்ணி வாரம் ஃபுல்லாக சாப்பிட்றாங்க. இது ஒரு கலாச்சாரமாகவே இருக்கு. இன்னைக்கு இந்த ஃப்ரிட்ஜில் இருந்து சூடு பண்ணி சாப்பிடக்கூடாத உணவுகள் அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்கு. இது எல்லாமே இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது பாய்சன் ஆயிடும். ஸ்லோ பாய்சன் மாதிரி நம்ம உடம்புக்கு கிடையாது, நமக்கு தேவையில்லாத நோய்கள் வரும். அப்படியான ஒரு சில உணவுகளை நம்ம இப்போ பார்க்குறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆம்லேட், நைட்டில் ஆம்லேட் போடுவாங்க. ஒரு 4 ஆம்லேட் 5 ஆம்லேட் போட்டு அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. காலையில் எடுத்து அந்த ஆம்லேட்டை சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ஆம்லேட் பார்த்தீங்கன்னா கட்டாயம் சூடு பண்ண சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதில் நைட்ரஜன் அதிகமாக இருக்குது. இந்த ஆம்லேட்டை சூடு பண்ணி சாப்பிடும்போது அது வேதிவினை மாற்றம் ஏற்பட்டு அது நமக்கு பெரிய கெடுதலை விளைவிக்கும். அது மாதிரி இந்த சாப்பாடு இருக்குல்ல, கார்போஹைட்ரேட், இந்த சாப்பாடை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்றதே தப்பு தான். பழைய சோறு சாப்பிட்டாலே இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சில பேர் சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. நைட்டில் பிரியாணி செஞ்சுருப்பாங்க, தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அந்த பிரியாணியை 2 நாளைக்கு எடுத்து வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். இந்த அரிசியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சோ இல்லை மைக்ரோவேவனில் வச்சோ எதில் வச்சோ சூடு பண்ணிங்கன்னா அது நமக்கு தவறான ஒரு விளைவுகளை பெறும். அதையும் சாப்பிடக்கூடாது. அது மாத்திரம் இல்லாத இந்த இரும்பு சத்து மிகுந்த காய்கறிகள், கீரைகள் இவற்றை கட்டாயம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிடவே கூடாது. உதாரணத்துக்கு கேரட், முள்ளங்கி, கீரை இந்த 3 விஷயத்தையும் சமைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு நாள் வச்சு, அதுவும் தப்பு தான், எடுத்து அப்படி வேணா சாப்பிடலாம். ஆனால் அதை எடுத்து சூடு பண்ணுனா இந்த இரும்பு சத்து உள்ளது பொருட்களை சூடு பண்ணும்போது அது வேதிவினை மாற்றம் ஏற்பட்டு அது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா விஷத்தன்மையாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நிச்சயமாக இந்த இரும்பு சத்து உள்ள காய்கறிகள், உணவு வகைகளை சூடு பண்ணக்கூடாது, சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதே தவறான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரிட்ஜில் வச்சு மறுபடியும் எடுத்து சூடு பண்ணுறதுன்றது ரொம்ப தவறான விஷயம். இதே மாதிரி இறால், இந்த இறால் அப்படிதான். இறாலில் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி திருப்பி எடுத்து சூடு பண்ணும்போது அதோட வேதிவினை மாற்றம் ஏற்பட்டு அது பாய்சனாக மாற்றுது. இறால், மீன், வறுத்த மீன், இந்த மாதிரி மீனை கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணும்போது உங்களுக்கு உடல் நல குறைவு ஏற்படும். நீங்கள் அப்பப்போ சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நன்றி. நாளை வேறு ஒரு நாள் தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்.